7 41 வரைக்கும் ஒரு செய்யார வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தலைமுறைதோறும் அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். அந்த 40வது வசனம் படிக்கலாம். ஒரு விஷயம் 40வது வசனம். நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து, நல்ல கேளுங்க, நீங்கள் என் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படிக்கு அதை பார்ப்பீர்களாக. ஆண்டவர் ஒரு கட்டளை, ஒரு உடன்படிக்கையை அந்த இஸ்ரவேல் ஜனத்தோடு நியமிக்கிறார். தேவச்சாலனை ஒரு ஆடையில ஒரு பரிசுத்தத்தை பத்தி மோசே அழைத்து, என் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி என்னை ஆராதிக்க வேண்டும், எந்த இடத்துல என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், எந்த இடத்துல அவர்கள் கூடாரத்தை போட வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவனாகிய கர்த்தர் பார்த்து பார்த்து அவர்களை பராமரித்து வந்தார். தேவச்சாலனை இந்த வேளையில ஆடைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆடைகளிலே ஆண்டவர் இவ்வளவு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்றால், ஒரு ஆடை நாம் அணிந்து கொள்கிற ஒரு ஆடையிலே ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நாங்க சில யூடியூப் சேனல்களை பார்க்கும்போது, கிறிஸ்தவ சேனல் தான், முடிகளை அது எப்படியோ கட்டிங் பண்ணி முடிகளை வைத்துக் கொண்டு மேல நல்லா வாரி அவர்கள் முடிகளை வைத்துக் கொண்டு இவ்வளவு முடிகள் இருக்கும், அதை கட்டிங் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க வெறும் டிஷர்ட், பெரிய டிஷர்ட், முட்டி வரைக்கும் தொங்குற மாதிரி ஜீன்ஸ் பேண்ட், அது ஊழியக்காரன் பிரசங்கிக்கிறார். அவருக்கு ஒரு தாடி, அது ஊழியக்காரன் பிரசங்கிக்கிறார். அவர் மனைவி எப்படி தெரியுமா இருந்தாங்க, பின்னாடி பையன் அவங்க மனைவி இருக்காங்க. அவங்க எப்படி தெரியுமா இருந்தாங்க, இந்த ஜீன்ஸ் பேண்ட் தொடையிலிருந்து கால் வரைக்கும் கிழிஞ்சிருக்குது. பார்த்துப்பீங்க நினைக்கிறேன், கிழிஞ்சிருக்குது. ரொம்ப துக்கமாயிடுது. ஐயா, எப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் தெரியுமா? உண்மையா சொல்றேன், இந்த ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று விலகி கொண்டால் திகில் அடைந்து விடுவீங்க. இது எப்படிப்பட்ட ஸ்தலம் என்று தெரிந்து கொண்டால் ஒரு வேலை கூட ஆண்டவருடைய மகிமை இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பேண்ட் தொடையிலிருந்து கிழிஞ்சு இருக்குது. பாஸ்டருடைய மனைவிக்கு நின்று சிரிச்சு ஆராதிக்கிற ஒரு கேவலமான ஒரு காரியம். சபை கடைசி காலத்தில் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது தெரியுமா? ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அணிகிற ஆடையில பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஐயா, அணிகிற ஆடைகள், என் பிள்ளைகள் ஆடைகள் பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவச்சனமே, நம்முடைய திருச்சபையில் ஒரு காலம் அப்படி நடக்காது. நடந்தால் தயவு செய்து அந்த மாதிரி ட்ரெஸ் போடாதீங்க, பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. தயவு செய்து இந்த கிழிஞ்ச ட்ரெஸ் அந்த மாதிரி எல்லாம் போடாதீங்க தயவு செய்து யாருமே. புரியுதா இல்லைங்களா? நம்ம சபையில யாரும் அந்த மாதிரி இல்ல. அது வரைக்கும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம், நான் உண்மையா சொல்றேன், கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். அது ஆண்டுடைய பார்வைக்கு ஒரு அருவருப்பான ஒரு காரியம். ஆண்டவர் கட்டளையிடுகிறார். படிக்கலாம், 37 இருந்து படிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி கொஞ்சம் கம்மி வச்சிருக்காங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி, பாருங்களா, ஆண்டவர் மோசே அழைக்கிறார். மகனே நீ வா, நான் உன்னிடத்துல பேசணும்.
இடத்துல பேசணும்னு சொல்லிட்டு மோசே அழைத்த உடனே மோசே ஆண்டுடைய சமூகத்துல போறாரு. ஆண்டவர் கற்றுப்படுகிறார். மோசையை பார்த்து மோசே இடத்துல ஆண்டவர் கற்றுப்படுகிறார். என் ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும், என் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஆடைகள் அணிய வேண்டும், இது யாருக்காக தெரியுமா சொல்றது? அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு. ஆனால் ஆண்கள், இந்த இடத்துல ஆண்களை குறிப்பிடுகிறார் நம் தேவனாகிய கர்த்தர். படிக்கலாம். அவர்கள் 38 படிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி. பாத்தீங்களா? மோசே இடத்துல ஏசப்பா சொல்றாரு, மகன் நீ இஸ்ரவேல் என் ஜனத்திடத்துல நீ பேச வேண்டும். என்னன்னு பேசணும்னாக்கா அவர்கள் ஒரே ஒரு தலைமுறை மாத்திரம் இல்ல, அதாவது நீ இந்த இருக்கிற இந்த ஜெனரேஷன் மாத்திரம் இல்ல, தலைமுறைகள் தோறும் வருகிற எல்லா தலைமுறைகள் தோறும் வஸ்திரங்கள் ஆடைகள் இருக்கிறதெல்லாம் அதனுடைய ஓரங்களில தொங்கல்களை உண்டாக்க வேண்டுமா? ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். ஒரு கட்டளை எடுக்கிறார். அந்த ஆடையில இது நான் ஆல்ரெடி எடுத்திருப்பேன், பழைய சபையில் நான் எடுத்திருப்பேன். இந்த இடத்துல எடுக்கணும்னு சொல்லி எனக்குள்ள ஒரு வாஞ்சை, அதனால தான் இந்த மெசேஜ் நான் மறுபடியும் கொடுக்கிறேன். இந்த ஆடையில தொங்கல்கள் இருக்க வேண்டுமா தேவச்சனமே? ஆண்களுக்கு, ஆண்களே எவ்வளவு விசேஷம் என்றால் பெண்கள் எவ்வளவு இன்னும் முக்கியத்துவம், நீ எவ்வளவு முக்கியத்துவம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள். அந்த ஆடையில ஓரங்களில தொங்கல்கள் இருக்க வேண்டும் தேவச்சனமே. தொங்கல்கள் என்றால் எப்படி தெரியுமா? இந்த ஸ்கூல் பெண் பிள்ளைகளுக்கு நம்ம அந்த ஜட பின்னுறோம் பாத்தீங்களா? டேப்புங்களா? ரிப்பீட் மாதிரி நம்ம பின்னுறோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி தொங்கல் எங்க தெரியுமா வரும்? ஒன்று இந்த பக்கம், இந்த பக்கம், ஒன்று இந்த பக்கம், இந்த பக்கம், 4 தொங்கல்கள் வரும் தேவச்சனமே. வலதுபுறம் 2 தொங்கல், இடதுபுறம் 2 தொங்கல், 4 தொங்கல்கள் வருமா? அந்த ஏன் தெரியுமா? அந்த ஆடைகளில் அந்த தொங்கல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அது எதை தெரியுமா குறிக்கிறது? படிக்கலாம். 39 நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல். பாத்தீங்களா? சோரம் என்றால் விபச்சாரம். உங்களுடைய இருதயத்துக்குள்ள அந்த விபச்சாரம் வரக்கூடாது, உங்களுடைய கண்களுக்குள்ள அந்த விபச்சாரம் வரக்கூடாது. அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்துக்குள்ள அந்த விபச்சாரம் எண்ணம் தோணக்கூடாது, உங்களுடைய கண்களுக்குள்ள அந்த எண்ணம் தோணாது இருக்கும்படிக்கு படிக்க. அப்படியே தொடர்ந்து அதை பார்த்து, எதை பார்த்து? அந்த தொங்கல்களை பார்த்து, அந்த ஆடை என்ற தொங்கல்களை பார்த்து படி. கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின் படியை செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். பாத்தீங்களா? கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின் படி செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும் தேவச்சனமே. கர்த்தர் ஒரு கற்பனையை கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு பரிசுத்தத்தை அவர் நடுவில் பரிசுத்தமான வார்த்தையை கொடுக்கிறார். எப்படி பரிசுத்தமான வார்த்தை? பேசுகிற வார்த்தையும் பரிசுத்தம் என்றால் அவர் அணிகிற ஆடைகளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஐயா, ஏதோ கிறிஸ்துடைய வாழ்க்கை நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சடங்காச்சாரமான ஒரு வாழ்க்கை அல்ல, ஏதோ எடுத்தோ கவுத்தும் அல்ல கிறிஸ்துடைய வாழ்க்கை. நீ இப்படிதான் வாழ வேண்டும், நீ இப்படிதான் ஜீவிக்க வேண்டும், நீ இப்படிதான் நடக்க வேண்டும், நீ இப்படிதான் ஆண்டுடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்று கிறிஸ்துடைய வாழ்க்கை இருக்கிறது. இது விலகிக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். பாருங்க, ஒரு ஆடையிலே ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்றால் உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம், உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. சிந்தனையில பரிசுத்தம் இருக்கிறதா? இல்ல பார்க்கிற பார்வையில பரிசுத்தம் இருக்கிறதா? இல்ல பேசுற வார்த்தையில பரிசுத்தம் இருக்கிறதா? இல்ல கேட்கிற வார்த்தையில பரிசுத்தம் இருக்கிறதா? நம்முடைய நடக்கையில பரிசுத்தம் இருக்கிறதா? நம்ம வாழ்கிற வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கிறதா? இல்ல நம்முடைய இருதயத்துல பரிசுத்தமா இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். ஐயா, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது.
ஏன் தெரியுமா? அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளும் பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும் என்றுதான் நம் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். இது விலகிக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். மோகன் சிலாசரஸ் அங்கிள் ஒரு பெரிய மீட்டிங் கடந்து போயிருக்காரு. ஒரு ஹால் மீட்டிங் வச்சிருக்காங்க. அவுட்டோர் மீட்டிங்ல இன்டோர் என்றால் ஒரு ஹால் வச்சிருக்காங்க மீட்டிங். அந்த மீட்டிங் போயிருக்காங்க மெசேஜ் கொடுக்கறதுக்காக. முன்னாடி வாலிப பெண் பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்காங்க. அவரோட வந்த ஊழியக்கார், மோகன் அங்கிளோட வந்த ஊழியக்கார், அதோட அந்த மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ண அந்த பாஸ்டருடைய மனைவி உட்கார்ந்துருக்காங்க. அம்மா சில வாலிப பெண் பிள்ளைகள்லாம் வந்திருக்காங்க. ஒரு பகுதியில் அமர்ந்திருக்காங்க முன்னாடி பகுதியில். இவர் நேரம் எந்த ஸ்டேஜுக்கு போனாராம். ஸ்டேஜுக்கு போன உடனே ஒரு வாலிப பெண் பிள்ளை இந்த கிளப்பு பப்புல எல்லாம் ட்ரெஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டு, இது கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன், கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி போட்டு அந்த வாலிப பெண் பிள்ளை முன்னாடி அமர்ந்திருக்கிறாராம். இவருக்கு ஒரு பக்கம் மெசேஜ் கொடுக்க முடியும், இச்சை அது தாக்க நினைக்கிறதானா, ஆவியானவர் அதை முறியடித்து மெசேஜ் கொடுத்தாராம். இவரை எப்படியாவது இந்த மகனை கூப்பிட்டு பேசணும் இன்னைக்கு சொல்லிட்டு எல்லா மெசேஜ் எல்லாம் முடிஞ்சிட்டு ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்கி வந்தா அந்த பாஸ்டர் வராராம். அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த பாஸ்டர் நேரம் அந்த பெண்ணிடத்துல கூட்டி கொண்டு போனாராம். அது யாருக்காக பாஸ்டர் பேர்? இவர் எதுவுமே பேசலையா தேவச்சா, இவர் எதுவுமே பேசலையா. ஒருத்தருக்கு இடர்வுடா இருக்கக்கூடாது என்று வேதவசனம் உரைக்கிறது. இடர்வுடா இருக்கவே கூடாது, இச்சை தூண்டுகிறதை கூட. நம் தேவன் பரிசுத்தம் உள்ள தேவனையா, அவரை போல ஒரு பரிசுத்தம் உள்ளவன் பார்க்க முடியாது. அதனால்தான் நம் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும், பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும், பரிசுத்தத்தோடு ஜீவிக்க வேண்டும், பரிசுத்தத்தோடு மரணத்தை எதிர்பார்த்து ஓட வேண்டும். தேவச்சனமே, பரிசுத்தம் இல்லாமல் பரலோகத்தை தரிசிக்க முடியாது. அதனாலதான் நாங்க கர்ப்ப வேதனைப்பட்டு உபவாசம் தரித்து ஆண்டுடைய சமூகத்துல கண்ணு சிந்தி எங்களை பரிசுத்தமாக்குங்க கதறோம். தேவச்சனமே, கதறோம், கண்ணீர் சிந்துறோம். இந்த பரிசுத்தம் போதுமா? போதாது. சில நிகழ்ச்சியெல்லாம் பைபிள்லயும் யூடியூப் சேனல்லையும் சில ஊழியக்காரர்கள் கொடுக்கிற மெசேஜ் எல்லாம் பைபிள் வச்சு ஒத்துழைத்து பார்த்தா, ஐயோ கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம், திகிலாடுகிற. இந்த பரிசுத்தம் எனக்கு போதாது, இந்த பரிசுத்தம் எனக்கு போதாது. நான் இன்னும் பரிசுத்தம் அடைய விரும்புகிறேன், இன்னும் நான் பரிசுத்தம் அடைய விரும்புகிறேன். ஐயா, நீ பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால் உனக்கு ஆலயம் தான் பரிசுத்தம் அடைய வழிகாட்டியா இருக்க முடியும். ஆலயம் தான் மனவாட்டி. இது விலகிக் கொள்ளுங்க, அவர் மனவாளனாய் இருக்கிறார். சபை மாத்திரம் உனக்கு மனவாட்டி. நீ எப்படி வாழ வேண்டும், நீ எப்படி ஜீவிக்க வேண்டும், நீ எப்படி எந்த விதத்துல ஓட வேண்டும், எப்படி நீ ஆண்டுடைய மகிமையை உணர வேண்டும் என்று சபைதான் உனக்கு வழிகாட்டி. இதை விலகிக் கொள்ள வேண்டும். சபை இல்லை என்றால் பரிசுத்தத்தில் வாழ முடியாது, சபை இல்லை என்றால் பரிசுத்தத்தில் ஜீவிக்க முடியாது, சபை இல்லை என்றால் நித்தியத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. இதை விலகிக் கொள்ளுங்க தேவ ஜனங்களே, விலகிக் கொள்ள வேண்டும். படிக்கலாம் 39 மறுபடி படிங்க. சோரம் போகிறான் என்ன தெரியுங்களா? விபச்சாரம். சோரம் என்றால் விபச்சாரம். நீங்கள் பின்பற்றி விபச்சாரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்ற நடவாமல் நீங்க நடவாமல் எதை பார்த்து? அந்த அந்த ஆடைகள் உள்ள தொங்கல்களை பார்த்து. ஓ, கர்த்தர் ஒரு கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். படிக்கலாம். எல்லாம் நினைத்து அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். தேவச்சனமே, நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து. பாத்தீங்களா, இது கற்பனை. நீங்கள் என் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படியே நீ செய்யணும். உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. பாத்தீங்களா, நீங்க ஆண்டவருக்கு பரிசுத்தமா இருக்கணும்னாக்கா அந்த தொங்கல்களை பார்க்க வேண்டும். தேவச்சனமே, அல்லேலூயா.
இந்த பேனர் பிரிண்டிங் அடித்தார் ஒரு பிரதர். அந்த பேனரு, இந்த கீழே இருக்கிற பேனரு, நம்மளுக்கு வந்து அந்த பேனர் ஐடி கார்டெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஒரு கிறிஸ்தவர் அவர் வந்து நான் உட்காந்து, ஒரு கிறிஸ்தவர் ஒரு சபைக்கு போகிற ஒரு தேவனுடைய பிள்ளை உட்காந்து நாங்கள் ஆண்டுகள் குறித்து அநேக நேரங்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அவர் பிரிண்டிங் பிரச்சனை நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அந்த சபை பேரெல்லாம் வேண்டாம். அவர் சொல்கிறார், பாஸ்டர், ஆரம்பத்தில் சபை நன்றாக இருந்தது. இந்த சபை ஜனங்க வர 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 சபை நிரம்புது. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆரம்பத்து காலத்தில் அந்த சபைக்கு நாங்கள் தான் ஒரு ஃபில்லர்களாக இருந்தோம். இன்னைக்கு அநேக ஜனங்க வந்தாங்க. நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். சபை நிரம்பி வழியுது. வாரம் வாரம் சபை நிரம்பி வழியுது. ஆரம்பத்தில் பரிசுத்தத்தோடு தான் சந்தோஷப்பட்டு நாங்கள் சபை குறித்து ஆத்துமாக்கள் வர வர நாங்கள் சந்தோஷப்பட்டோம். ஆனால் வருஷங்கள் செல்ல செல்ல அலங்கார ஆடைகள் மாறிவிட்டது. துக்கமா இருந்தது. நான் ஏன் தான் இந்த சபைக்கு போறனோ? பல வருஷங்களாய் அஸ்திவாரமே, அதாவது ஆரம்பத்தில் அஸ்திவாரமே நாங்க தான் அந்த சபைக்கு. இப்பொழுது நாங்க ஏதாவது சபைக்கு போறோமோன்னு சொல்லி துக்கப்படுறோம். நான் கேட்டேன், ஏன் பிரதர் சொல்றீங்கன்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, அவருடைய ஆடைகளை பார்த்தா ரொம்ப துக்கமா இருக்குது. ஏன் உங்க பாஸ்டர் இதெல்லாம் கண்டித்து பேச மாட்டாரா? உங்க பாஸ்டர்லாம் இல்ல, என் பாஸ்டர் இதுக்கு முன்னாடி கண்டிச்சு பேசியிருந்தால் உண்மையை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். வேதம் இருக்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று பேசினது, பரலோகம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த பிரதர் என்னிடத்தில் என்ன சொன்னாலும் அது உங்களிடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிற தெய்வச்சாமி. பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆரம்பத்துல பேசினார், போக போக இல்ல அதை கண்டிக்கிட்டே விட்டு விட்டாரு. ஏன் பிரதர் இந்த மாதிரி சொல்றீங்க? அவர் கண்டிக்கலையா? இல்ல, காணிக்க வர 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 தசபாகங்கள் கொடுக்க எல்லாம் பணக்காரர்கள் வந்து நிரம்பினார்கள். எங்க சபையில எல்லாம் பணக்காரர்கள் வந்து நிரம்ப சபை எப்படி மாறினது? கால் பகுதி வெறிக்கு இருக்கிற ஆடைகள், தப்ப நினைச்சுக்காதீங்க, தொடை பகுதி வெறிக்கு வந்து விட்டது பாஸ்டர் எங்களுக்கு சொல்லி துக்கப்பட்டார். டிஷர்ட்டோட கேவலமான ஆடைகளை, டிஷர்ட்டோட கேவலமான ஆடைகளை அணிந்து கொண்டு போறாங்களா தேவச்சனமே? இது எப்படிப்பட்ட ஸ்தலம் தெரியுமா? இது எப்படிப்பட்ட ஸ்தலம் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் உணர வேண்டும் என்றுதான் நான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சாதாரண ஒரு ஸ்தலம் அல்ல இது. அவருடைய ரத்தத்தினால மீட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சபை. தேவனுடைய பிள்ளைகள், எந்த நேரத்துல நீங்க வீணா இருக்காதீங்க, அதாவது ஏனதானமாவே இருக்காதீங்க. அதனாலதான் நான் அடிக்கடிக்கு சொல்றது, ஒரே ஒரு படித்து உங்களிடத்துல சொல்வது சில நல்ல காரியங்களை, 1-2 விஷயங்கள் என்ன தெரியுமா? தயவு செய்து உங்க போன் மொபைல் வந்தா நீங்க அதை சைலண்ட்ல வச்சிடுங்க. சைலண்ட், ஏன்னா இது மகா பரிசுத்த ஸ்தலம். அது கூட உனக்கு தண்டனை உண்டு. அது கூட நீ தண்டிக்கப்படுவாய். தப்ப முடியாது. அசட்டை அல்ல இது, அசட்டை பண்ணுகிற இடம் அல்ல. இது மகா பரிசுத்த ஸ்தலம். இது பயம் பக்தி நிறைந்த ஒரு இடம். நீ எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டுடைய சமூகத்துல பயத்தோடு பக்தியோடு ஒரு நடுக்கத்தோடு வர வேண்டும். ஆண்டவர் இருக்கிறார் இந்த பரிசுத்த ஸ்தலத்துல. தேவனுடைய மகிமை இருக்கிறது இந்த பரிசுத்த ஸ்தலத்துல. ஆண்டவர் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நல்லா உற்று கவனிக்க வேண்டும். நான் உங்களை பார்க்க விட்டாலும் பார்க்க மறந்தாலும் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். பரலோகம் உங்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய இருதயம் என்னென்ன யோசிக்கிறீங்க பரலோகம் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிற தேவச்சனமே, இந்த இடத்துல வந்த உடனே தயவு செய்து நான் சொல்றேன், என் சத்தத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய செவிகளை சாய்க்க வேண்டும். என் சத்தத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய செவிகளை சாய்க்க வேண்டும். உங்களை பாவத்துல தள்ளிவிட்டு நாங்க சுகத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பல. நீங்கள் பரிசுத்த அடைய வேண்டும். நீங்கள் சாப கட்டிலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும். நீங்கள் சமாதானம் பெற வேண்டும். நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். தேவ ஜனமே, விலகிக் கொள்ளுங்க. சின்ன சின்ன காரியம் தான், அதுக்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். நமக்கு, உங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கும் கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிதல்.
இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிகிறேன். எனக்கு அல்ல, கர்த்தருக்கு. கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. என் கீழ்ப்படிந்தாலும் சரி, கீழ்ப்படியால் விட்டாலும் சரி, எனக்கு ஒன்றே இல்லை. நீங்க கர்த்தருக்கு உண்மையுள்ளாயிருங்க. அவர் நம்ம மேல நேசித்தார், நம்ம மேல உண்மை உள்ளவராயிருந்தார், நம்மை அன்பு கூர்ந்தார், நமக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார், நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்து பலியாய் மாறினார். ஐயா, அவருக்கு உண்மை உள்ளவராயிருங்க, பரிசுத்தத்தோடு இருங்க, அவருடைய சமூகத்தில் காத்திருங்க, செபிங்க, அவருடைய சமூகத்துக்கு கீழ்ப்படிந்து உங்களை தாழ்த்துங்க. தேவ சனமே, உங்களை தாழ்த்துங்க. சிறிய கூட்டம் தான், ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் என்ன தெரியுமா தீர்க்கதரிசனமா வரைச்சிருக்கிறாரு? கொயத்திமை 700 ஜனங்களை ஆண்டவர் கொடுப்பேன் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசனமா எனக்கு வரைச்சிருக்கிறார். ஐயா, கொயத்திமை எவ்வளவு தெரியுமா? 700 people துதிக்கிறவங்க மாத்திரம். இப்போ நான் ரொம்ப துக்கப்படுவேன். நேற்று தினத்துல ரொம்ப துக்கப்பட்டு, நேற்று இரவு ரொம்ப துக்கப்பட்டு அழுத. ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும் நான் எவ்வளவு துக்கப்பட்டு. உட்காந்து சோஃபா மேல உட்கார்ந்து நான் அழறேன். ஆண்டவரே, சபை நிரப்புங்க, ஆத்துமாக்களை அறுவடை ஆக்கி கொடுங்க. ஆண்டவரே, என் ஜனங்களை கற்புள்ள மக்களை விடுதலை ஆக்குங்க, வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குங்க. அப்பா, பிரச்சனையிலிருந்து, குடிவெறியிலிருந்து, தகப்பனின் உலக இச்சிலிருந்து, செல்படுத்து செல்சின்பத்திலிருந்து, அப்பா விக்கிரக ஆராதனையிலிருந்து, விபச்சார ஆவித்திலிருந்து, வேஷத்தன ஆவித்திலிருந்து, காம விகாரத்திலிருந்து என் ஜனங்களை விடுதலை ஆக்குங்க. ஐயா, கதற கண்ணீர் சிந்தின ஆண்டவருக்கு முன்பாக உங்களுக்கு தெரிந்தது எல்லாமே அவ்வளவுதான். துக்கப்படுற காலையில் எழுந்து கண்ணீர் சிந்தி கதறி விட்டு வருகிறேன் ஆண்டவருடைய சமூகத்துல. இது உணர வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். கடைசி நாட்கள் இருக்கிறோம். நாம மாத்திரம் பரலோகம் போக விடாத ஐயா. உம்மை அறியாத ஜனங்கள் பரலோகம் போகணும் ஆண்டவரே. உம்மை அறியாத ஜனங்கள் பரலோகம் போகணும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் யாரும் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்களோ, என் குடும்பத்தில் உள்ளவர்கள் மனம் திரும்ப வேண்டும். விலங்குதான் நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன். என் குடும்பத்துல யார் யார் மனம் திரும்பலையோ அவர்கள் எல்லாம் மனம் திரும்பும். யார் என் குடும்பம்? நீங்க தான், சபதாயருடைய குடும்பம். உங்க குடும்பத்துல யார் யார் மனம் திரும்பலையோ அவங்களுக்கு எல்லாம் காலையில ஜெபித்து விட்டு வந்திருக்கிறேன். இந்த இடத்துல ஜெபித்து விட்டு வந்திருக்கிற தேவச்சாமி, ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க ஐயா. நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. இந்த சத்தத்தை தூக்கி எரிந்து விடாதீங்க. ஒரு விஷயம், பரிசுத்தத்தோடு இருங்க. உங்க சிந்தனையில் ஆண்டவரே ஏதாவது குழப்பம், ஏதாவது உங்க சிந்தனைகளும் கெட்ட எண்ணங்கள் தோணுதா, ஆண்டவரே அந்த சிந்தனை பரிசுத்தப்படுத்துங்க. ஏன் தெரியுமா? ஆடையே பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆடையை நம்ம அணிகிற ஆடையில ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம சிந்தனைக்குள்ள கெட்ட கெட்ட எண்ணங்கள் வைத்துக் கொண்டு ஆசீர்வாதம் பெற முடியாது, நீ ஆசீர்வதிக்க முடியாது. தீயான எண்ணங்களும் சிந்தனைகளுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. தூக்கி எறிங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, என் சிந்தனைகளுடைய ரத்தத்தை ஊற்றுங்க கேளுங்க. ஆவியானவர் நிச்சயமா உதவி செய்வார். அநேக கெட்டவைகளை வைத்துக் கொண்டு ஆண்டவர் எப்படி உன்னிடத்தில் வருவார்? எப்படி உன்னிடத்தில் வருவார் ஆண்டவர்? அவர் பரிசுத்தமுள்ள தேவன். எப்படி தெரியுமா? பரிசுத்தத்திலே மகா பரிசுத்தமுள்ள தேவனா. எப்படி உன்னிடத்தில் வருவார் ஆண்டவர்? கெட்ட எண்ணங்களை வைத்துக் கொண்டு உங்க சிந்தனைகளுக்குள்ள வர முடியாது, வரமாட்டார் ஆண்டவர். உங்க பக்கத்துல வந்து உங்களோட பேச முடியாத ஆண்டவர். உங்களுக்குள்ள கெட்ட எண்ணங்கள் இருந்தால் மாற்றி போடுங்க. கேட்க வேண்டியது ஒரே ஒன்று, என் சிந்தனை பரிசுத்தப்படுத்துங்க, என் சிந்தனை பரிசுத்தப்படுத்துங்க, என் சிந்தனை பரிசுத்தப்படுத்துங்க என்று ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். தேவச்சாமி, ஆண்டவரிடத்தில் கீழ்ப்படிய வேண்டும். கண்களை பாருங்க. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாவே விபச்சாரம் செய்தாச்சு. விபச்சாரம். அப்ப ஆண்டவர் கண்களில் எவ்வளவு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், எவ்வளவு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. பரிசுத்தத்தோடு வாழறோமா? எவ்வளவு இச்சைகள், பொருட்கள் மேல இச்சைகள், பொருள் மேல இச்சைகள்,
மற்ற ஆட்கள் மேல இச்சைகள், எப்படி இச்சைகள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசித்து பார்க்க வேண்டும் தேவ ஜனங்கள். கண்களை பரிசுத்தத்தோடு வைத்துக் கொள்ளுங்க. பரிசுத்தத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. அவர் பரிசுத்தமுள்ளவராய் வீற்றிருக்கிறார் சிம்மாசனத்துல, பரிசுத்தமுள்ள ராஜாவாய். அதனாலதான் நமக்கு பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். பரிசுத்தமுள்ள தூய ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். தேவ ஜனமே, கண்களை பரிசுத்தப்படுத்துங்க. கேட்கிற ஏசப்பா, இந்த ரத்தத்தை கண்களுக்குள்ள ஊற்றுங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்க கண்களை. கேட்கிறோம். அநேக இச்சைகளை நான் பார்க்க கூடாது. அநேக டிவி இச்சைகளை நான் விழுந்து போக கூடாது. என்ன தெரியுமா? நீ இப்படியே விட்டுவிட்டா உன் சன்னதி பாவத்துல விழுந்துரும். உன் சன்னதி சாபத்துல அழிந்து போயிடும். அதனாலதான் நான் வைராகியத்தோட புலம்பிக் கொண்டிருக்கிறேன். மொபைல் எல்லாமே கெட்டதான் வருகிறது. இப்பொழுது பசங்களுக்கு எல்லாமே தெரிகிறது. கண்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. உன் பிள்ளைகளுடைய கண்களை பரிசுத்தப்படுத்துங்க. மொபைல் பார்க்கிறார்கள், அதுல கெட்டதா எல்லாமே இல்லை. என் பிள்ளைங்க பொம்மை தான் பாக்குறாங்க. ஆடு வருது இல்லையா, அந்த ஆடுல கெட்டதாயா இப்போ சாத்தான் உள்ள கொண்டு வந்திருக்கிறோம். கண்கள் இருக்கிறான். முதலாவது ஏன் தெரியுமா? சரீரத்துக்கு விளக்காய் இருக்கிறது. நம்முடைய கண்கள் சரீரத்துக்கு விளக்காய் இருக்கிறது. உன்னுடைய அடுத்த தலைமுறைகள் அவர்கள் பற்றி எரிகிற அக்னி தீபத்தை போல இருக்கக்கூடாது. சாத்தான் நினைக்கிறான், இல்ல இந்த தீபத்தை நான் அணைத்து இவர்களை நரகத்துல கொண்டு போவேன் என்று. கண்களுக்கு இச்சையில தூண்டுகிறான் ஐயா, இச்சையில தூண்டுகிறான். பார்க்க எல்லாமே நல்லதா தெரியும் இப்போது. ஆனா நரகத்துல தள்ளுவிடப்பட்டால் தேவ ஜனமே யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது தூக்கம் வந்தாக்கா போய் முகங்களை கழுவி வந்துருக்கோம். சரிங்களா? யாராவது உடனேக்கா போயிட்டு முகங்களை கொஞ்சம் கழுவி வந்துருந்தீங்க சார் ப்ளீஸ். ஏன் சொன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொண்டு வரும். அதனால இப்படி இருக்கிறது. அதுக்கு அடுத்தது நீங்க பேசுகிற வார்த்தை. நான் போன வாரமும் சொன்னேன், இந்த வாரமும் நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டது? அந்நிய பாஷை என்பது பரலோகம் கொடுக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ். அந்நிய பாஷை என்பது தேவனிடத்தில் பேசுகிற ஒரு லாங்குவேஜ். இந்த வாயில வீணான தூஷணமான வார்த்தைகளும் வீணான கெட்ட பேச்சுகளும் வரக்கூடாது, வரக்கூடாது. யோசித்து பார்க்க வேண்டும். தேவனை துதிக்கிற நாவல, தேவனை ஆராதிக்கிற நாவல, உலகத்தின் வார்த்தைகளும் பிசாசுடைய வார்த்தைகளும் உன் நாவல வரக்கூடாது, உன் நாவல வரக்கூடாது. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? பொய் பேசினாவே அவங்க எங்க போவாங்களா? எரி நரகத்துக்கு போவாங்க. பொய் பேசினாவே நான் எடுப்பேன். அடுத்த வாரம் நான் எடுப்பேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எல்லாமே ஆழமான சப்ஜெக்ட் தான். எல்லாமே ஆழமான சப்ஜெக்ட் எடுக்க போறது. எதுக்கு தெரியல, புது சபையில வித்தியாசமான வார்த்தைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறான். ஜீவ புத்தகம், நியாய தீர்ப்பின் புத்தகத்தை கொண்டு வரலாம்னு நினைச்சா அதை லாஸ்ட்ல முடிக்கிறேன். அதாவது ஒவ்வொரு அவயங்களை குறித்து முடித்து விட்டு அதை லாஸ்ட் நான் முடிக்கிறேன். எப்படி பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும்? சாமானிய இல்ல, புனிதானி வாழ வேண்டும். உண்மையோடு பரிசுத்தத்தோடு ஜீவிக்க வேண்டும். தேவச்சாமி பரிசுத்தத்தோடு ஜீவிக்க வேண்டும். பேசுகிற வார்த்தைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பொய் பேசாவே எரி நரகம். பொய் எதுக்கு சமானம் தெரியுமா? எதுக்கு சமானம் தெரியுமா? பொய் விபச்சாரத்துக்கு சமானயா பொய். நான் சொல்ல வேதம் உரைக்கிறது, ஒரு பொய் பேசும் பொழுது ஒரு விபச்சாரத்தோட மேல இருக்கிறது அந்த பொய். அப்படி இருக்கிறது. எத்தனை பொய்கள், எவ்வளவு விபச்சாரம். எப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார்?
எப்படி ஆசிர்வதிப்பார்? சிந்தனையில பரிசுத்தம் இல்ல, பார்க்கிற பார்வையில பரிசுத்தம் இல்ல, பேசுற வார்த்தைகள பரிசுத்தம் இல்ல. எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? எப்படி சாப கட்டுகள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது? யோசித்து பாருங்க. ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை புறமாக தள்ளிவிட்டார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க புலம்புகிறது. உன்னை நீ சோதித்து அறிந்து பார் என்று வசனம் உரைக்கிறது. உன்னை நீ சோதித்து அறிந்து பார். முதலாவது சோதித்து அறிந்து பாருங்க. இந்த பொய் யாருடைய பிள்ளை தெரியுமா? யாருடைய பிள்ளை? பிசாசுடைய பிள்ளை பொய். அப்போ ஹல்லேலூயா, இது யாருடைய வார்த்தை? ஆண்டவருடைய வார்த்தை. இந்த நாவல் ஆண்டவர் இருக்கிறார். நம்ம அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு பொய்யை எடுத்து பேசுறீங்க பாத்தீங்களா? அந்த பொய்யை எடுத்து பேசும் பொழுது இந்த நாவல் ஆண்டவர் இருக்க மாட்டாரு. பிசாசு குட்டி சாத்தான், குட்டி குட்டி சாத்தான் இருக்கு பாத்தீங்களா? ரத்த காட்டேரிகள் நாவல் குடியது. ஜாக்கிரதையாயிருங்க. உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதீர்கள். உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் நாக்குல குட்டி சாத்தான் குடியேறி விடுகிறான். பொய்களை பேசும் பொழுது கேளுங்க, ஆண்டவரே நான் இந்த இதுல பலவீனமா இருக்கிறேன், மாற்றுங்க சத்தம். நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கேட்கிறேன், ஆண்டவரே என்னை மாற்றுங்க. நான் இதுல பலவீனமா இருக்கிறேன், மாற்றுங்க ஆண்டவரை. மாற்றிக்கொள்கிறேன். ஒவ்வொரு காலத்திலும் என்னை மாற்றிக்கொள்ள நான் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இன்னும் நான் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். தேவச்சானே கேட்க வேண்டும். ஆண்டுடைய பிள்ளைகள், என்னோட என்ன தெரியுமா வசனம் உரைக்கிறது? அந்த எலும்புகளுக்குள்ள ஆண்டுடைய ஜீவன் ஓட வேண்டுமா? தேவச்சானே எலும்புகளுக்குள்ள ஆண்டுடைய ஜீவன் ஓட வேண்டுமா? நம்ம சாவு நம்மை நோக்கி வருது பாத்தீங்களா? நம்ம மரித்து விடுகிறோம். அப்பொழுது நம்மோடு சேர்ந்து நீ பரிசுத்தமாக வாழ்ந்து மரித்திருந்தால் உன்னோடு அந்த எலும்புகளுக்குள்ள பரிசுத்தம் என்ற ஜீவன் அந்த எலும்புகளுக்குள்ள மண்ணோடு அடக்கம் பண்ணப்படுகிறதா? நல்லா கேட்கணும். பரிசுத்த ஜீவன் நீங்கள் மரிக்கு மண்ணுக்குள்ள அடக்கம் பண்ணும் பொழுது அந்த பரிசுத்த ஜீவனும் அந்த எலும்புகளுக்குள்ள சேர்ந்து அடக்கம் செய்யப்படப்படுகிறதா? அது மாத்திரம்தான் ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படும். எல்லாமே கைவிடப்படப்படுவீர்கள். ஒருவன் பொய் பேசினு சிந்தனைக்குள்ள பாவத்தை வைத்துக் கொண்டு, கண்களில் இச்சைகளை வைத்துக் கொண்டு, இருதயத்துக்குள்ள கசப்புகளை வைத்துக் கொண்டு, பொறாமைகளும் கொச்சரிப்புகளை வைத்துக் கொண்டு, அவங்களுக்கு விரோதமான முன்னாடி நல்லா பேசுற பின்னாடி இப்படிப்பட்ட வார்த்தைகள், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து அவங்களுக்குள்ள பிசாசுடைய ஜீவன் ஓடுமா? எலும்புகளுக்குள்ள அவங்களோடு சேர்ந்து மரிக்கும் பொழுது பிசாசு அந்த எலும்புகளுக்குள்ள இறங்கி அவங்களோட தங்கி விடுகிறது. தேவச்சனமே வசனம் இருக்குது ஐயா. இதெல்லாம் யோபு புத்தகத்தில் வசனம் உரைக்கிறது. எடுக்குதான் போறேன். இனி வருகிற நாட்கள்ல டஃப்பான வார்த்தைகள். எதுக்காண்டு ஆவியானவர் இப்படி நம்ம இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார் தெரியல. எல்லாமே ஆசீர்வாதம் 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 என்று கொடுத்து கொண்டிருந்தால் இப்பொழுது கடைசி காலத்துக்குரிய வார்த்தைகள் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் யோசிக்கிறேன், ஏண்டவரே 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 சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரியுங்களா? 2 வாரமும் போன வாரமும் சரி, இந்த வாரமும் சரி, காணிக்கை பத்தி பேசு பேசு நான் அவாய்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். நானு ஒரு வார்த்தை இல்லாண்டவரை நான் பேசக்கூடாது 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 என்று. தேவச்சனமே கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணர்ந்து யோசித்து பார்க்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். உணர்ந்து பார்க்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. படிங்க கடைசி வசனத்தை படிங்க. நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி. பாத்தீங்களா? இல்ல 40 வந்திருந்தா அப்படியே தொடர்ந்து படிக்கலாம். நல்லா இருக்கு. நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து, ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களா? பாத்தீங்களா? உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை எப்படிப்பட்டது என்று உணர வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். அது பரிசுத்தம், அது பரிசுத்தம். அந்த ஆடை பரிசுத்தம். அதை நீ உற்று பார்க்கும் பொழுது இது ஒரு பரிசுத்த ஆடை என்று நீங்கள் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் உரைக்கிறார்.
அதுக்கு அடுத்தது, நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி, ஆண்டவர் நமக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். மறுபடியும் படிக்கலாம். 41. நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். ஆண்டவர் மறுபடியும் பேசிக் கொண்டிருக்கிறார். நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். எங்க தெரியுமா? உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தான் உன் தேவனாகிய கர்த்தர். அதை எதை தெரியுமா குறிக்கிறது? நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஐயா, நீ ஆண்டவரை அறியாத காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பாவம் என்ற சேர்த்துல, அக்கிரமம் என்ற சேர்த்துல, உலக இச்சையான சேர்த்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த உலகான சேர்த்திலிருந்து நீ ஆண்டவரை அறிந்து கொண்ட உடனே ஆண்டவர் கரம் இறங்கி வந்து உன்னை தூக்கி நிறுத்தினது. ஐயா, எகிப்து என்பது எதை தெரியுமா குறிக்கிறது? இந்த உலகத்தின் பாவங்கள், இந்த உலகத்தின் இச்சைகள், இந்த உலகத்தின் அக்கிரமங்கள், இந்த உலகத்தின் மாய வேஷங்களை காண்பிக்கிறது. அதுதான் எகிப்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து என் ஜனங்களை நான் அழைத்துக் கொண்டு வந்தேன். அதே வண்ணமாகவே உங்களையும் பாவ சேற்ற ஒளியான சேற்றிலிருந்து நான் தூக்கி எடுத்திருக்கிறேன். நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் 2 முறை உரைக்கிறார், 2 முறை உரைக்கிறார். ஆனால் நிறைய பேர் மறுபடியும் அந்த சேத்துக்குள்ள போய் விழுந்து விடுகிறோம். அந்த சேத்துக்குள்ள போய் விழுந்து விடுகிறோம். ஐயா, நம்ம பன்னி குட்டிகள் அல்ல, ஆட்டுக்குட்டிகள். ஆட்டுக்குட்டிகள் பன்னிகள் தான். சேற்றிலிருந்து எடுத்தால் அதை கழுவி வைத்தால் மறுபடியும் அந்த சேத்துல போய் பிரண்டி அதுக்குள்ளே வாழ்ந்து, அதுக்குள்ளே ஜீவித்து, அதுக்குள்ளே மறுத்து விடும். நம்முடைய வாழ்க்கை அப்படி அல்ல. ஆட்டுக்குட்டிகள், இந்த உணர வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். பாவம் என்கிற சேர் உங்களுக்குள்ளே இருந்தால் உதறிவிட்டு ஏறி வாங்க, கரையேறி வாங்க தேவ சனமே. ஆண்டவர் உரைக்கிறார், பானையில பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிற தேவன் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? பரலோகத்தை நோக்கி இருக்க வேண்டும், அவருடைய அடிச்சுவடில் நடக்க வேண்டும். இதை மாத்திரம்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மாயமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். அதை நரகத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். அது நரகத்தை கொண்டு போய் விட்டுவிடும் தேவ சனமே. உண்மையோடு பரிசுத்தத்தோடு வாழுங்க. பரிசுத்தத்தோடு ஆண்டவருக்காக அந்த மகிமையை எதிர்பார்த்து நோக்கி வாழ்வோம் தேவ சனமே. ஏதாவது இதுவரைக்கும் தவறுகள் ஆண்டவருக்கு விரோதமான அந்த சேத்துல மறுபடியும் நம்ம விழுந்திருந்தால் ஆண்டவருடைய கரம் இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் இருக்கிறது நம்மை தூக்கி நிற்க வைக்க. எப்படி தெரியுமா? ஒரு பிரிட்ஜி, ஒரு ஃப்ளேவர், 2 1 கழுதை, ஒரு ஆடு. அந்த பிரிட்ஜ் மேல நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வாகனம், பெரிய வாகனம் வருகிறது. கீழே ஒரு பெரிய ஒரு சாக்கடை, ஒரு சாக்கடை நீர் அந்த இடத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய வாகனம் 2 ஒரு பக்கம் குதித்து விட்டது. அந்த வாகனம் இழுத்துவிடும் என்று தெரிந்து 2 ஒரு பக்கம் குதித்து விட்டது. ஆனால் கரை யார் வேக வேகமாக கரை ஏறினார்கள் என்றால் அந்த ஆடு கரை ஏறினது. ஏனென்றால் அசுத்தமான அந்த தண்ணீர் ஆட்டுக்கு பிடிக்காது. ஆட்டுக்கு பிடிக்காது. சுத்தி சுத்தி பார்க்கிறது. இந்த என்னோட வந்த நண்பன் எங்க பார்க்கும் பொழுது நண்பன் அதுக்குள்ளவே ஸ்விமிங் நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கு. கூப்பிடுகிறதா அந்த ஆடு, ஏறி வரலாம், இல்லை நான் உதவி பண்ணட்டமான்னு. இல்லை இல்லை, எனக்கு இதுவே எனக்கு இன்பமாக இருக்கிறது. எனக்கு இந்த வாழ்க்கையே இன்பமாக இருக்கிறது. யோசித்து பாருங்க தேவன், யோசித்து பாருங்க. மகிமையான அந்த மகத்துவத்தை விட்டுவிட்டு அழிந்து போகிற இந்த உலகத்தை நோக்கி, இந்த உலகத்தை செற்றின்பத்தில் ஓடி விழுந்து கொண்டிருக்கிறாங்க. வேதனைப்படுது தேவன். ஒவ்வொருத்தரையும் குறித்து துக்கப்படுகிறோம். ஆண்டவர் ஆடைகளிலும் பரிசுத்தம் எதிர்பார்க்கிறார் என்றால் இந்த சரீரத்தில் ஆண்டவர் இவ்வளவு பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பார். எவ்வளவு பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பார்?
ஏன் தெரியுமா? இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் விடுதலை ஆகல. ஆண்டவருக்கேற்ற இன்னும் பரிசுத்தத்தை நம்ம இன்னும் அவருடைய சமூகத்துல அர்ப்பணிக்கல. ஏன் தெரியுமா? இன்னும் ஒரு சமாதானத்தை நம்ம பெறல. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நம்ம இடத்தில் இல்லை. ஏன் தெரியுமா? நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படல. ஏன் தெரியுமா? தோல்வி மேல தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஏற்ற அந்த பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம இடத்தில் இல்லை. சண்டே கிறிஸ்டியன் வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கிறோம். வந்து திருச்சபை மீதி நாளெல்லாம் வேலைக்கு போங்க, நான் வேணாம் சொல்ல, அதே பரிசுத்தத்தோடு இருக்கிறதா எதிர்பாருங்க. தேவன் எதிர்பாருங்க. உடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏன் தோல்வி மேல தோல்வி? ஏன் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியவில்லை? ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தம் இல்லை. ஆடைகளிலே பரிசுத்தம் எதிர்பார்க்கிற நம் தேவனாகிய கர்த்தர் உடைய குடும்பத்துல பரிசுத்தம் எப்படி இருக்க வேண்டும் எதிர்பார்க்க. உங்களுக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ நாங்கெல்லாம் வெறும் முகத்தை பார்த்துதான் பார்க்க முடியும். தேவன் தான் இருதயத்துக்குள்ள என்ன எண்ணங்கள், என்ன தோற்றங்கள், என்ன சிந்து, என்னென்ன குழப்பங்களுக்கு எப்படி எல்லாம் இருக்கு அவர் மாத்திரம்தான் அறிகிறார். அவர் மாத்திரம்தான். ஒரு திறந்த புத்தகத்தை போல இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை. நினைத்துக் கொள்ளுங்க தேவன், நினைத்துக் கொள்ளுங்க. நம்ம குடும்பத்தில் ஒரு வெற்றி இல்லை, நம்ம குடும்பத்தில் தோல்வி, நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை, நம்ம குடும்பத்தில் அநேக விதத்துல எப்படியாவது பிரச்சனை, பரிசுத்தம் இல்லை. அதனாலதான் நம்ம தோல்வி அடைகிறோம். அதனால்தான் நம்ம வெற்றியை பார்க்க முடியல. அதனால்தான் நம்ம குடும்பங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். இந்த வேலையை வச்சாங்க அவருடைய பிள்ளைகள் ஆடைகள் ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்படைங்க. ஆண்டவரே, ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக அப்பாவுடைய சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. ஐயா, சிந்தனை ஆண்டவர் படைத்தது, கண்களை ஆண்டவர் கொடுத்தது, வாய் ஆண்டவர் கொடுத்தது, ஒவ்வொரு அவயங்களும் அவர் கொடுத்தது அவருக்காக தான் ஐயா. ஐயா, வேற யாருமே உண்டாக்குற கர்த்தர் மாத்திரம்தான் ஜீவனுள்ளவர். அவர் ஒருவர் மாத்திரம்தான். நான் அடித்து 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 நான் சொல்ல முடியும், என் ராஜா மாத்திரம்தான் ஜீவனுள்ளவர். பேருக்கு எல்லாமே உண்டாக்கப்பட்டது. தள்ளப்பட்ட தேவனுடைய தூதர்கள் இதெல்லாம் மலை மேல உட்கார்ந்து தள்ளப்பட்ட தூதர்கள். உணர்ந்து கொள்ளுங்க, தள்ளப்பட்ட தூதர்கள் பிசாசுகளாய் மாறி அமர்ந்திருக்கிறது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் தொழுது கொள்ளுங்க. வைராகியம் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன் ஐயா, வைராகியம் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிற தேவ ஜனதே, நீங்க அது பரிசுத்தத்துல முழுமையாக உங்களை அர்ப்பணிங்க. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை நிலைமையோடு மாற்றி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். சொல்ல யார் அமைதியா இருக்காதீங்க, யார் அமைதியா இருக்க கூடாது. ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பரிசுத்தத்தை எனக்கு கொடுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள் மேல பரிசுத்தத்தை ஊற்றுங்க. என் கணவர் மேல அந்த பரிசுத்தத்தை ஊற்றுங்க. என் மனைவி மேல அந்த பரிசுத்தத்தை ஊற்றுங்க. தகப்பனே, என் குடும்பத்துல ஒரு பரிசுத்தமான ஒரு மகிமை இந்த வேளை இறங்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, சன்னதி மேல பரிசுத்தமான மகிமை இறங்கட்டும். ஏன் தெரியுமா? தலைமுறைகள் தலைமுறைகள் தோறும் பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று வார்த்தை உரைக்கிறது. வார்த்தை உரைக்கிறது ஐயா. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் 1000 தலைமுறை இருக்கிறோம். உன் சன்னதி ஆசீர்வதிக்கும். உன் சன்னதி எப்படி தெரியுமா? 1000 தலைமுறை இருக்கும். உன் சன்னதி சாபத்தில் அல்ல, ஆசீர்வாதத்தோடு இருக்கும். ஆண்டவரை விட்டு விட்டால் 10 தலைமுறைகள் சாபத்தில் விழுந்துவிடும். ஒருவர் விடுதலையாக்க முடியாது, ஒருவர் விடுவிக்க முடியாது. ஆண்டவர் கூட சபிக்கிறார். அப்படிப்பட்ட சாபத்தை ஒருவனாலே விடுதலையாக்க முடியாது. எந்த ஊழியக்காரன் வந்தாலும் ஜெபித்தாலும் விடுதலையாக்க முடியாது. ஏன் தெரியுமா? நான் அந்த சாபத்தை பத்தி எடுத்திருப்பேன், யூடியூப்ல பார்த்து பாருங்க. நீங்க பல வருஷத்துக்கு முன்பாக நான் எடுத்திருப்பேன். தேவனிடத்துல அந்த சாபத்தை தேவனாகிய கர்த்தரை முறியடிக்க முடியும். அது எந்த மனுஷன் ஜெபித்தாலும் முறியடிக்க முடியாது. அதனால்தான் ஆதாமை ஏவாளை மனித குலத்தை சபித்தார். ஆண்டவரிடத்திலிருந்து அந்த சாபத்தை தேவனே இறங்கி வந்து ரத்தத்தை சிந்தின மனித குலத்தை மீட்டுக் கொண்டார். மனித குலத்தை மீட்டுக் கொண்டார். உணர வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள்,
சில சாபங்கள் கர்த்தரிடத்திலிருந்தே வருகிறது. கர்த்தர் இந்த வெல்ல என் பிள்ளைகளுடைய சாபத்தை நானே நிவர்த்தி செய்ய இறங்கி கொண்டிருக்கிறேன். நானே ஒரு பலியாக மாறிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயா, நீ பரிசுத்தம் அடைந்து உன் குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் ஆண்டவர் விளக்குவார். உன் குடும்பத்தில் இருக்க எல்லா தோல்விகளை ஆண்டவர் மாற்றி செய்யமுள்ள ஒரு வாழ்க்கையாக, வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கையாக உடைய வாழ்க்கை மாறவில்லை என்றால் அப்படி நீங்க ஆண்டவர் தேடாதீங்க. ஒன்றே சொன்ன ஆண்டவர் தேடாதீங்க. அப்புறம் நிச்சயம் ஆண்டவர் செய்வார். செய்யல ஆண்டவர் தேடாதீங்க. சவாலிடுகிற இடத்துல என் தேவனாகிய கர்த்தர், நீங்க இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்க. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கலையா, அப்ப வந்து என் இடத்துல கேளுங்க. ஜீவனுள்ள தேவன் ஐயா, ஜீவனுள்ள தேவன். ஏதோ மனிதரால் கைகளால் செய்யப்பட்டது ஒன்றும் நாங்கள் ஆராதிக்கவில்லை. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுடைய தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள், வைராகியம் வர வேண்டும் உங்களுக்கு. வைராகியம். போன வாரம் யாரும் போய் ஜெபிச்சிங்க வீட்டில் 1/2 மணி நேரம். ஆமென் ஆமென் ஆமென். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். நீங்க வரல போறோம். மீதி பேர் ஜெபிக்கல இல்லைங்களா? இப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் வராதுங்களை சொல்ல, வரணுங்களை நான் சொல்ல. இப்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டினியூவா நீங்க ஜெபிங்க. குடும்ப ஜெபத்தை தயவு செய்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த குடும்ப ஜெபம் இல்லாத வீடு எப்படியா? வசனம் கூரை இல்லாததுக்கு சமானம். எந்தெந்த குடும்பத்துல குடும்ப ஜெபம் இல்லையோ கூரை இல்லை. மழை வந்து வெயில் வந்து எல்லாத்தையும் உள்ள தாக்கி போகும். எடுத்த உடனே இல்ல பதில் சொல்லிட்டாரே, நாங்க ஜெபிச்சு ஏன் எங்களுக்கு இன்னும் விடுதலை ஆகல, ஏன் என்ன இவ்வளவு நாங்க இன்னும் ஆசீர்வதிக்கப்படல, தயவு செய்து அப்படி கேட்காது. பைக் சாவிக்குது, கார் சாவிக்குது, கார் கொடுக்குற ஓட்டிட்டு போகுது. புரியுதா? கார் ஓட்டுறதுன்னு சொல்ல, ஓட்டாதுன்னு சொல்ல. கார் சாவி தர, கார் கீழே இருக்குது, ஓட்டிட்டு போகுது. ஒரு வாகனம் கத்துக்கிறனாவே இவ்வளவு நாட்கள் என்று இருக்கிறது. ஐயா, அந்த மகாராஜா ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஐயா, நாம ஒரே நாள் எடுத்துமா கௌத்துமான்னு பண்ண முடியாது. முடிக்கவும் குழந்தை நடக்குதா? ஏன் நடக்கல? வயத்தவன் பஸ் ஏன் நடக்கல? இன்னும் குழந்தையா இருக்கு. ஒவ்வொரு காலம் இருக்குது எல்லாத்துக்கும். ஒவ்வொரு காலத்துக்கு நீ ஜெபித்துக் கொண்டே வாங்க. ஜெபிக்கும் பொழுது எங்கெங்க உங்களுக்கு எதிராக வந்த பிசாசுடைய கிரிகளை ஆண்டவர் மூடிக்கொண்டே இருப்பார். ஒரு டோர் க்ளோஸ் பண்ணிக்கொண்டே இருப்பார். திடீர்னு எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணிட்டு வானங்கள் திறக்கும். இடமில்லாத அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம். ஜெபிங்க. ஃபேமிலி பிரேயர் தயவு செய்து சொல்றேன், எந்த வீட்டில் ஃபேமிலி பிரேயர் இல்லையோ அவங்களுக்கு கஷ்டம். நீங்க ஜெபிங்க. ஃபேமிலியில் நான் ஒருத்தரே இருக்கிறேன், ஜெபிங்க. அதுவும் ஃபேமிலி பிரேயர். வீட்டில் லேட்டாக வராங்க, வேலைக்கு போயிட்டு ஒரு 5 நிமிஷம் ஜெபிங்க. சப்பா, இந்த நாளில் என்னை ஆசீர்வதித்து. நீங்க தனிமையில் இருக்கும்போது நான் சொல்றது, 3 பேர் 4 பேர் வந்தாக்க நல்லா ஆராய்ச்சிட்டு துடிக்கணும். நீங்க தனிமையில் இருக்கும் பொழுது என்ன சொல்றது? சப்பா, இந்த நாள் முழுவதும் என் பிள்ளைகளை, என் பேரபேத்தின் ஆசீர்வதித்தீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் என் கணவரை, என் மனைவியை ஆசீர்வதித்தீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் என் அண்ணன் தம்பிங்க ஆசீர்வதித்தீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீ வருகிற நாட்கள் முழுவதும் ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனை இரவு காண செய்து தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்வீங்க. அந்த நாள் முழுவதும் நல்ல உணவு கொடுத்திருக்கிறார் இல்லையா? உங்களுக்கு நல்ல உடையை கொடுத்திருக்கிறார் இல்லையா ஆண்டவரே? நல்ல கூடாரத்தை கொடுக்கிறார் இல்லையா ஆண்டவரே? நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. நன்றி சொல்லுங்க. எவ்வளவு பேர் தெரியுமா பட்டினி இருக்கிறாங்க? எங்களோடு வாங்க, எங்களோடு வாங்க. ஊழியக்காரன் நாங்க காண்பிக்கிறோம். ஒரு ஊழியக்காரன், பாஸ்டர் ப்ளீஸ் 3 முறை ப்ளீஸ் தயவு செய்து ஒரு 200 ரூபாய் தான் பாஸ்டர் வேதனையோடு டைப் பண்ணி அனுப்பிச்சாரு.
மறுபடியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சார் ஐயா. துக்கப்பட்ட ஐயா, நான் துக்கப்பட்ட திருவண்ணாமலையில் அந்த ஊழியக்காரை பார்த்து துக்கப்பட்ட. ப்ளீஸ் 3 முறை வேதனை பட்ட நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. எவ்வளவு பேர் தெரியுமா சாப்பாடு கூட இல்லாத ஊழியம் செஞ்சுன்னு இருக்காங்க. ஐயா நல்லா கறி சாப்பாடு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஐயா. ஆண்டுடைய உணவு, ஆண்டுடைய அந்த உணர்வு என்னவென்று தெரியல. போய் பாருங்க, வில்லேஜ் பக்கத்துல எல்லாம் போய் பாருங்க. திருச்சபையில ஜெயங்கொண்டம் பகுதியில் ஒரு முறை நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். செந்துரை ஜெயங்கொண்டம் பகுதியில் நான் ஒரு முறை ஊழியத்துக்கு போயிருந்தேன். போன உடனே பாத்தீங்கன்னாக்கா ஆராதனை சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தீபாவளி டைம். ஒரு சபைக்கு போனோம், என்னை கூட்டிக் கொண்டு போன ஒரு சபைக்கு போனோம். போன உடனே மழை வந்துட்டு அந்த சபை முழுவதும் நிரம்பிட்டு இருக்குது மழை. அந்த ஜனங்க இப்படி மாற ஆரம்பிச்சுன்னு இருக்காங்க. மழை வந்து அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா டைல்ஸ் எல்லாம் இல்லை, மண்ணு கீழே மண் இருக்குது. நல்லா பாருங்க, என்ன பாருங்களா, மண் இருக்குது, அந்த இடத்துல மண் இருக்குது. அந்த மண்ணு சேராயிட்டு இருக்குது. மழை வந்து அப்படியே நின்றுட்டு இருக்குது. நின்ன உடனே மேலெல்லாம் பூரியெல்லாம் அடிச்சு ஒடிச்சுட்டு இருக்காங்க RSS. அந்த இரவு RSS தீபாவளி நைட்டு வந்து அடிச்சு ஒடிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த சர்ச்சுக்கு மெசேஜ் கொடுத்து போனோம். நாங்கள் போன உடனே துக்கப்பட்டாயா. எப்படி தெரியும் ஆராய்ச்சிருந்தாங்க, கோடி பைகளை போட்டு ஆராய்ச்சின்னு இருக்காங்க ஐயா. எவ்வளவு வேதனை தெரியுமா, இதெல்லாம் தெரிஞ்சு எவ்வளவு வேதனை தெரியுமா, துக்கப்பாங்க இதெல்லாம் நினைச்சு. நல்ல ஆலயத்தை கொடுத்திருக்கிறார், இழந்து கொண்டு இருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகள் அந்த மதத்தில். அதான் சொல்லுவாங்க, இருக்கும்போது அந்த அருமை தெரியாது, இல்லாத போது அந்த அருமை தெரியும் சொல்லுவாங்க ஐயா. இருக்கும்போது அந்த அருமையை பெற்றுக்கொள்ளுங்க தேவச்சாங்க. எவ்வளவு பேர் தெரியுமா, கிராமத்து பகுதியில நம்மளுக்கு நல்ல ஆட்டோ வசதியை கொடுத்திருக்காரா இல்லைங்களா? நல்ல வாகனத்து வசதியை கொடுத்திருக்கிறார், நல்ல கார் வசதியை கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க. ஆனா கிராமத்துல போய் பாருங்க, உண்மை எங்க கிராமத்துக்கு ரோடு வசதி வரல. திருப்பதி MLA எங்க ஊர் பக்கத்து ஊர் தான், அதே எங்க ஊர் கணக்கு தான். திருப்பதி MLA எங்க ஊருக்கா. திருப்பதி MLA ரெட்டி, அவர் தான் அந்த ஊர் MLA. ரோடு வசதி இல்லையா. ஒரு கவுன்சிலர் அப்பாவுடைய தம்பி, சித்தப்பா எனக்கு கவுன்சிலர், ஒரு ரோடு வசதி இல்லையா எங்க கிராமத்துக்கு. ஒரு பஸ் வசதி இல்லை. டவுன்ல இருந்து நீங்க பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பேர் வந்துருப்பீங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள பார்த்துட்டு சிமெண்ட் ரோடு போட்டு இருக்காங்க. ஊர்ல இருந்து மெயின் ரோடு வரைக்கும் ஒரு வசதி இல்லை. கேளுங்க, ரோடு பள்ளம் மேடும், பஸ் வசதி இல்லை. ஆட்டோ தான் ஏதோ வரணும் போனோம். நம்ம நேரத்துக்கு நம்ம இடத்துல மாதிரி எல்லாம் ஆட்டோ வசதி இல்லை. நாங்கெல்லாம் வெயிட் பண்ணோம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஓடித்துக்கலாம் ரெடி ஆகிட்டு நிற்கணும். போய் மெயின் ரோட்டில் நான் நிற்கணும். ஐயோ இந்த வேலை ஆட்டோ வராதா யாருன்னா வருவாங்க லிஃப்ட் கேட்பேன், எனக்கு கொஞ்சம் போய் டவுன்ல விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வண்டியிலே போயிருந்து இங்கிருந்து 200-250 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் நான் வாங்கினது என் 2 வீலர்லேயே போயிருந்து. நானே எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா. நம்மளுக்கு எல்லா வசதியும், நல்ல உணவை கொடுத்திருக்கிறான், நல்ல உடையை கொடுத்திருக்கிறான், நல்ல வீடை கொடுத்திருக்கிறான், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறான். அது பிரயோஜனப்படுத்த தெரியல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தோடு இருங்கன்னு சொல்லிதான் சொல்றாயா. சகல வசதிகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பேரம்பேத்திகளை ஆசீர்வதிங்க, அண்ணன் தம்பிகளை ஆசீர்வதிங்க, அக்கா தங்கைகளை ஆசீர்வதிங்க. நீங்க ஆசீர்வதிக்கிறது ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எல்லாரும்